4 ரூபா சம்சி. நோ 10 ரூபா சம்சா குண்ணா. நோ அந்த சமந்தா பேப்பர்ல குண்ணா. இந்தாப்பா தம்பி 10 ரூபாப்பா குடே. தம்பி காசு நீ கொடுக்கணும்பா. யோ எங்க ஏரியாக்கே வந்துட்டு எங்க கிட்ட காசு கேட்குறியா? பசங்களை வர சொல்லிட்டா? ஏன்பா காசு பசங்க வச்சுருவாங்களா? வர சொல்லுப்பா. யோ என்ன கலாய்க்கிறியா? உன்னை மாமூல் வாங்காம ஏரியாவில் சம்சா வைக்க விட்டதே தப்பு. தம்பி ஸ்கூல் படிக்கிற உனக்கு எப்படி மாமூல் வார்த்தைலாம் தெரியுது? யோ அதெல்லாம் மாறி படம் பார்த்து கற்றுக்கிட்டேன். இப்போ அதுவா முக்கியம்? கம்முன்னு போறியா இல்லை சம்சா மாதிரி ஒன்று 4 முடிச்சு குண்ணாவில் போடலாம். தம்பி இந்த ரவுடிசம்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பார்ப்பா. பரவா சொன்னே இருக்கிறேன், எங்கேயோ பார்த்துருக்கேன். இன்னுமா என்ன தெரியல? யோ பிரின்சிபல், இந்த ஸ்கூல் உள்ள போதை போட்டு சுத்துறோம், பொண்ணுங்க கிட்ட பேச மாட்டோம், அடிதடி பண்றோம், எங்க டிசி வச்சு எங்களை பிளாக்மெயில் பண்ற. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தும் என்கிட்டயே விளையாட்டு இருக்க. காலிஷா எதுவும் அந்த டிசிய. பிரின்சிபால், இந்த டீச்சரு வாட்ச்மேன் ஆயமெல்லாம் ஆளுங்களா இருக்கலாம், ஆனா அந்த துணி போட்ட சில்லைங்க ஏன் ஆளுங்க. நீங்களா அந்த சீனியர் தேவா? சீனியர் தேவா இல்லப்பா, இப்போ சம்சா தேவா. அன்னைக்கு டிசியை கிழிச்சு போட்டு வந்ததுதான். இன்ன வரைக்கும் சம்சா தான் வித்துட்டு இருக்கேன். நான் வாழ்ற வாழ்க்கை எதிர்காலம் மாறிடக்கூடாதுண்ணா. ரவுடிசம்ங்கிற பேர்ல ஜோக்கர் மாதிரி பண்ற விட்டுட்டு போய் படி. சரி நான் இனிமேல் நான் ஒருங்கா இருக்கிறேன். ஆமா உங்க கூட ஒருத்தர் இருப்பாரு, காலிஷா. அன்னைக்கு டிசியை கிழிச்சவன் இன்னைக்கு சட்டையை கிழிச்சிட்டு போடுறான்ப்பா.